10,000 ஹவர் ரூல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதுல என்ன நான் சொல்லும்போது, மேக்ஸ் யூ ஃபாலோ மீ. உங்ககிட்ட எந்த டேலண்ட்ஸும் இல்லன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? பட் டேலண்ட்ஸ விட டேஞ்சரஸான ஒண்ணு இருக்கு. நாம எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லான ஒருத்தன பார்த்தா என்ன நெனைப்போம்? அவன் நேச்சுரலி டேலண்டட். அவன் பக்கம் தான்ப்பா லக் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனா உண்மைய சொன்னா சக்சஸ்ன்றது டேலண்ட் இல்ல, பிராக்டிஸ். இதுக்கு தான் இந்த 10,000 ஹவர் ரூல சொல்லுவாங்க. நீங்க எந்த ஒரு ஸ்கில்ல எக்ஸ்பெர்ட் ஆகணும்னாலும் 10,000 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஒரு நாள் நீங்க 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும். அந்த ஸ்கில்ல நீங்க எக்ஸ்பெர்ட் ஆகுறதுக்கு. அதாவது இங்க ஓவர் நைட் சக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்டார் பிளேயர எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்ட்ரிங்ஸ் பிரஸ் பண்ணவே முடியாது. 1000 ஹவர்ஸ் கழிச்சா பேசிக் சாங்ஸ். 5000 ஹவர்ஸ் கழிச்சா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஃபைனலி 10,000 ஹவர்ஸ் கழிச்சா மாஸ்டர். பட் நீங்க ஜஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்றது மட்டும் போதாது. டெலிபரேட்டா பிராக்டிஸ் பண்ணணும். லைக் மிஸ்டேக்ஸ் வரும், அத கரெக்ட் பண்ணணும். தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆகணும். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும். டேலண்ட் உங்கள ஆரம்பிக்க வைக்கும். பட் 10,000 ஹவர்ஸ் தான் உங்கள லெஜெண்ட் ஆக்கும். இப்போ சொல்லுங்க, நீங்க எந்த ஸ்கில்ல 10,000 ஹவர்ஸ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி நிறைய ப்ரொடக்டிவிட்டி தியரிஸ் உங்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் உங்களுக்கு மறைக்கிற விஷயம் நிறைய நம்ம பேஜ்ல இருக்கு. டைம் இருந்தா விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் see you.